ஆதி பராசக்தி ரூபணியாகிய மொய்கொள்ளாத அம்மா பால பத்ரேஸ்வரியுடைய பெரும் கொடை விழாவிலே இங்கு வெயில் செய்யாத ஆரம்பமாய் கொண்டிருக்கக்கூடிய காலை நேரத்தில் எல்லா மக்களுக்கும் பகவானுடைய திருவருள் பெற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் வாழ்த்திக் கொண்டு எங்கள் வெயில் செய்யாததை ஆரம்பிக்கின்றோம். சபாய் ஆடான் வரிவையில் அடி செய்வன ஆடாடு வடிவையில் வடியாய் அம்மாள் பாலபத்ரேஸ்வரியினுடைய இந்த ஆலயத்திலே எங்கள் முயற்சி மூலமாக பிராண கதையிலே பல இதிகாசங்கள் உண்டு. ஆனாலும் எங்கள் முயற்சி மூலமாக மகாபாரதத்திலே கிருஷ்ணதூது என்ற உலக கதையினை அடியேன் அருமை நீடாழி உலகத்தில் நீடாழி உலகத்தில் தலைமறையாதே சொல்லனா பாடாத முடிராஜானி மகாபாரதம் சொல்லனா மகாபாரதம் சொல்லனா கரிமுகமான கணபதி திருவருளால் கரிமுகமான கணபதி திருவருளால் பாடுகிறேன்
துவாரகை புரிவாச வந்தருள்வாய் வந்தருள்வாய் துவாரக புரிவாச மகாபாரதத்திலே ஒரு வயதி கிருஷ்ணன் தூது என்பார். துவாரகாபுரியை ஆண்டு வருகிறார் தச அவதாரம் எடுத்த பகவான் கண்ணபெருமான். அப்படி ஆண்டு வருகின்ற போது பிராட நாட்டிலே பிராட மகளுடைய திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்காக எல்லோரும் பிராட நாடு போகிறார்கள். அப்பொழுது பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்கள் யாரப்பா? அண்ணன் தம்பிகள் அல்லவா? பாண்டவர்கள் என்றால் 5 பேர்கள் உண்டு. தர்ம ஆழ்வார், பீம ஆழ்வார், அர்ஜுன ஆழ்வார், நகுல ஆழ்வார், சகாதேவ ஆழ்வார். இது பாண்டவர்கள் என்று அழைப்பார்கள். கௌரவர்கள் நினைத்தால் அவர்கள் 101 குழந்தைகள். ஏ அப்பா, 101 குழந்தையை பெற்றெடுத்த திருதராஷ்டிரன் என்று சொல்லுவார். இவன் பிறவியிலே கூடாக சரி. இப்பொழுது விராட நாட்டிலே விராட மகள் திருமணம் நடக்கும். சரி. அந்த திருமணமானது மங்களமாக நடந்தது. அப்படி யாரெல்லாம் வருகிறார்கள்? யாரெல்லாம் வருகின்றார்கள் திருமணத்திற்கு? பாண்டவர்கள் புறப்படுவாள் பாட நாட்டிலே. பாண்டவர்கள் புறப்படுவாள் பாட நாட்டிலே. Thank you.
இந்த பிராணவர்களுடைய திருமணத்தை எல்லோரும் மத்தியானம் திருமணம் முடிந்தது. மத்தியானம் சாப்பாடு முடிந்தது. எல்லோரும் அங்கங்கு அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது பலராம சக்கரவர்த்தி அமர்ந்தார், சாத்தி ஆழ்வார் அமர்ந்தார், தர்ம ஆழ்வார் அமர்ந்தாள். பல முனிவர்களும் அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சாத்திய ஆழ்வார் ஆரம்பித்தார். பலராம சக்கரவர்த்தி இந்த பாண்டவர்களுக்கு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞானவாசம் முடித்து வந்தால் நாடு தருகிறேன் என்று துரியோதனன் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அந்த நாட்டை நாம் திரும்ப வாங்கி கொடுக்க வேண்டாமா? அப்பொழுது பலராம சக்கரவர்த்தி சொல்லுகிறார், ஐயா, சூதாட்டத்திலே தோத்தவர்களுக்கு நாடு கிடையாது. தோத்தவர்கள் அம்மா, அங்கு சாட்சி ஆழ்வாருக்கு கோபம் வந்துவிட்டது. பலராம சக்கரவர்த்தி, என்ன பேசுகிறீர்கள்? உங்களுடைய மகளை பான்மதியை துரியோதனனுக்கு திருமணம் முடித்ததினாலே நீங்கள் அவனுக்கு பக்கம் பேசுகிறீர்களா? இப்போ சாட்சி ஆழ்வாருக்கும் பலராம சக்கரவர்த்திக்கும் சின்ன மோதல். அப்பொழுது என் பகவான் தச அவதாரம் எடுத்த பகவான் கண்ண பெருமான் வருகிறார். அண்ணா பலராம சக்கரவர்த்தி அண்ணா, ஐயா சாத்தி ஆழ்வாரே, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தான் சண்டை, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தான் சண்டை. நாம் இடையிலே நாம் இதற்கு கதை பேசுவாரே. நாடு முழுப்பதும் கொடுக்காம இருப்பதும் அது அவர்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்று கண்ண பெருமான் தீர்ப்பு கூறுகிறார். தர்ம ஆழ்வாரே, முதலிலே துரியோதனனுடைய மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நானும் பேசலாம். முதலிலே ஒருவனை தூது அனுப்ப வேண்டும் என்று கண்ண பெருமான் தர்ம ஆழ்வானிடத்திலே ஆணையின்படி மறுநாள் காலையே தூது போக வேண்டுமானால் நல்லவராக இருக்க. கண்டிப்பாக ஐயா. அவன் ஒரு பக்கம் பேசக்கூடாது, ஒரு பக்கம் பேசுவதை அனுப்பினால் காரியம் நடக்காது, அங்க சண்டை வந்து விடும் அல்லவா? தர்ம ஆழ்வார் யாரை பார்க்கிறாள்? யாரை பார்க்கின்றார்? உலோக முனிவன் என்று சொல்லக்கூடிய முனிவனை அழைத்தார். இவர் பாண்டவர் சபையிலே ரொம்ப வருஷம் அமைச்சராக இருந்தவர். இந்த முனிவர் அடிவரை தூது அனுப்புகிறார். அப்படி அவர் எப்படி தூது புறப்படுகிறாள்? எப்படி தூது போகிறார் ஐயா? இந்த விதமாக முனிவன் போகிறார். பார்க்க வேண்டாமா? ஆமா. துவாரகாபுரியிலே முனிவன் வந்துள்ளாள்.
உலக முனிவன் நேராக துவாரகாபுரி வந்து அடைந்தார். இந்த துவாரகாபுரியிலே துரியோதனுடைய சபையாக அமர்ந்து துரியோதனன் அரியாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தன் மந்திரியோடும் சேனையோடும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். படைகளோடு அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த மகா பெரியவர் அங்கே வருகிறார். பார்க்கிறான் துரியோதனன். மன்னர்களிலே பெரியவர்கள் முனிவர்கள் தானே என்று ஓடோடி வருகிறார். சுவாமி பாருங்கள் பாருங்கள் என்று அந்த துரியோதனன் அந்த முனிவனை அழைத்தார். அரியாசனம் கொடுத்தார். அரியாசனத்திலே அமர்ந்து கொண்டார். சுவாமி என்ன சாப்பிடுகிறீர்கள்? துரியோதனன் பழங்களை கொடுத்தார், கனிகளை கொடுத்தார், பால் கொடுத்தார், தேன் கொடுத்தார். சுவாமி அந்த விஷயத்தை பேசுங்கள். அப்போது அந்த உலக முனிவன் எப்படி பேசுகிறாள் பார்த்தீர்களா? 12 ஆண்டு வனவாசம் முடித்தார். ஓராண்டு அஞ்ஞான வாசம் முடித்து வந்தையானால் நாடு தருவேனில் பாண்டவருக்கு உரிய நாட்டை தந்திடுவாய் தந்திடுவாய் தந்திடுவாய். பாண்டவர்களுக்கு நாட்டை துரியோதனா, பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசம். வனவாசம்னா என்ன அர்த்தம்? வனவாசம்னா காடுகளில் சென்று வாழ்வது ஐயா. 12 வருஷம் பாண்டவர்கள் காட்டிலே சென்று வாழ்ந்தார்கள். ஓராண்டு அஞ்ஞானவாசம். அஞ்ஞானவாசம் என்ன ஐயா? அஞ்ஞானவாசம் என்பது நாட்டுக்குள்ள இருக்க வேண்டும், மாறு வேஷத்திலே நடமாட வேண்டும். இதை யாராவது கண்டுபிடித்தால் 12 வருஷம் மறுபடியும் அஞ்ஞானவாசம். இவர்கள் அஞ்ஞான வாசத்தையும் சிறப்பாக முடித்து விட்டார்கள். அஞ்ஞான வாசத்தில் சிறப்பாக முடித்து விட்டார்கள் ஐயா. நேராக நாளை திரும்ப கொடு என்று அந்த முனிவன் கேட்கிறார். பொழுது அந்த சபையிலே துரியோதனனுக்கு கோபம் வந்து விட்டது. கண்கள் சிவந்தது. அவன் மேனியெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது துரியோதனனுக்கு. ஆமா ஐயா, சூதாட்டத்திலே தோத்தவர்களுக்கு நாடு கிடையாது. நாடாண்டவர்கள், பலமுள்ளவர்கள் நாடாட வேண்டும், பலம் இல்லாதவர்கள் காடாட வேண்டும், ஒளிந்து வாழ வேண்டும். நாடாண்டவர் நாடே, காடாண்டவர் காடே. அந்த சபையிலே விருதாழ்வார் என்றால் துரியோதனுடைய சித்தப்பா. நேராக விருதாழ்வார் எண்ணிட்டார். துரியோதனா, என்ன பேசுகிறாய்? அம்மா, பாண்டவர்களுக்கு நீ நாடு தருகிறேன் என்று எல்லோருக்கும் முன்னாலே வச்சு நீ சொன்னாய். 12 ஆண்டு வனவாசம் முடித்து ஓராண்டு அஞ்ஞானவாசம் முடித்து வந்தார். நாடு தருகிறேன் என்று சொன்னாய். நாட்டை திரும்ப கொடுத்து விடு.
நாடு கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய நாடு நாசம் ஆகி போய்விடும். உன் மக்கள் நாசம். ஆமா. ஏனெனில் அர்ஜுனன் வில் எடுத்து வந்தால் இந்த தோரகாபுரியிலே யாரும் ஆட முடியாது. அப்படி அப்படி. இந்த பீமன் எதை எடுத்து வந்தால் தோரகாபுரி அழித்து விடுவார் என்று விருது ஆழ்வார் அந்த துரியோதனுக்கு புத்தி சொன்னார். கேட்பானா? கேட்க மாட்டான். அங்கு இருந்த முனிவர்கள் எல்லாம் சொன்னார்கள், யார் சொல்வதை அவன் கேட்க மாட்டான். துரியோதனன் கேட்பானா? கேட்க மாட்டான். கேட்கவே மாட்டான். அப்பொழுது அந்த சபையிலே பீஷ்மாச்சாரி எழுந்தார். பீஷ்மாச்சாரி துரியோதனன் பேசி பல வருடங்கள் ஆகினார். ஏன்னா இவன் அவரை மதிக்க மாட்டான். ஆமா, சொல்லுவார்த்தே கேட்க மாட்டானே. பெரியவரை சில குழந்தைகள் மதிக்காது. எதுக்கு எழுத்தா பேசலாம். ஆமா, பெரியவரை ஜெயித்து பேசுவான். ஒரு காரியம் அவனுடைய பிறவி குணம். ஆமா, அப்படி செய்யணுமோ இல்லைன்னா இதனால துரியோதன இடத்திலே பீஷ்மாச்சாரி பேச மாட்டார். நேராக அவருடைய தகப்பன் திருதராஷ்டிரனை அழைத்தார். எப்பா, பாண்டவர்களுக்கு நாடை கொடுக்க சொல். பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்கவில்லை என்றால் நாளைய தினம் ஒருவேளை சண்டை நடந்தால் பாண்டவர்கள் தான் வெற்றி பெறுவாள். ஒரு மகன் வெற்றி ஏறாது. கிடையாது. ஒரு மகன் தோற்று விடுவான். ஏன்னா அங்க இருக்கிற அர்ஜுனன் முன்ன நிக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. வில் எடுத்து வந்தால் நிற்க முடியாது. பீமன் எதை எடுத்து வந்தால் அவரிடத்திலே நிற்க முடியாது. ஒரே கூட போட்டுருவான். அந்த சபையிலே இருந்தால் அவர்தான் அங்க தேசத்து மன்னன் கர்ணன். உமக்கு என்ன தெரியும்? 854 வருடம் இந்த மண்ணுலகத்திலே ஆண்டிருக்கிற யாரை வெற்றி எழுந்திருக்கிறீர்கள்? உம்முடைய வெற்றி பரசுராமனை மட்டுமே வெற்றி அடைந்திருக்கிறேன். என்ன வெளி அர்ஜுனன் என்னோடு மோதி வாக்கு சொல். அது யாரு? அங்க நாட்டு மன்னன் கர்ணனா. கர்ணா, உன்னுடைய வீரத்தை நான் கண்டு மகிழ்ந்தேன். ஒரு சமயத்திலே பாஞ்சாலி திருமண நேரத்திலே அப்பொழுது அந்த வில்லை தூக்கக்கூடிய சக்தி அன்றாய். அங்கும் உன் வீரத்தை பார்த்தேன். பாஞ்சாலியுடைய திருமணத்திலே பிராமணனாக வந்த பாண்டவர்களிடத்திலே மோதினாய். அப்பொழுது நீ தோற்ற உன் வீரத்தை நான் கண்டேன். காட்டிலே துரியோதனன் அவமானப்பட்டான் ஒரு கந்தவனாலே. அப்பவும் உன் வீரத்தை கண்டேன். பிராண நாட்டிலே பேடியாக வந்தான் அர்ஜுனன். அப்பொழுதும் உன் வீரத்தை கண்டேன். நமக்கர்ணா என்று பீஷ்மாச்சாரி ஏளனமாக பேசினார். அப்பொழுது இந்த சபையிலே துரியோதனனுக்கு கோபம் விட்டது. தாத்தா, நிறுத்துங்க. அண்ணனை தவறாக பேசாதீங்க. அண்ணனை ஏளனமாக பேசாதீர்கள் தாத்தா என்று துரியோதனன் சபை விட்டு எழுந்தார். அந்த பொல்லாத மகன் எப்படி முனிவரே என்ன என்று ஆணையிடுகிறார். எப்படி விடுகிறார்? எப்படி சிச்சி முனிவா வெளியே செல்லும் ஐயா. சிச்சி முனிவா வெளியே செல்லும் ஐயா. சிச்சி முனிவா வெளியே செல்லும் ஐயா. வெளியே செல்லும் ஐயா.
இந்த மகாபாரதத்திலே இப்பொழுது துரியோதனன் மீண்டும் எழுந்தார். முனிவரே, வெளியே செல்லும், வெளியே போரும். பாண்டவர்களுக்கு நாடு கிடையாது என்று சொல்லும். நான் சொன்னேன் என்று அந்த பாண்டவரிடம் போய் சொல்லும். நான் அப்படியே சொல்லட்டுமா? சொல்லும். நாடாண்டவர்கள் நாடு, நாடாண்டவர்கள் கோவிலே வந்த வழி இதுதான், அப்படியே சொல்லும். உம்மானத்தான் என்னுடைய சபையிலே சென்றவர்கள் வெளியே போ. இந்த உலக மாமுனிவன் நேராக பாண்டவருடைய மூத்தவன் தர்ம ஆழ்வாரிடத்திலே வந்து முறையிட்டார். தர்ம ஆழ்வார் உலக முனிவனிடத்திலே என்ன சொல்கிறாள்? என்ன? இதை நேராக தோரகாபுரி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கண்ண பெருமானிடத்திலே சென்று சொல்லுங்கள். நேராக தோரகாபுரி வந்தால் உலக முனிவன் கண்ண பெருமானிடத்திலே இதை முறையிடுகிறார். மாயமாயமன் தசவதாரம் எடுத்தவன் என்ன நினைக்கிறார்? என்ன நினைக்கிறான் ஐயா? முனிவரே, அர்ஜுனனை என்னை பார்க்க வர சொல்லும். என்னை அர்ஜுனன் பார்க்க வர சொல்லும் என்றார். அப்பொழுது தோரகாபுரியனுடைய மன்னன் மாயவன் கண்ணபெருமான் தன்னுடைய காவலாளிடத்தில் சொல்லுகிறார், இந்த அர்ஜுனன் வந்தால் உள்ளே அனுப்பி என்னிடம் கேட்க வேண்டாம். ஆமா, உடனே அனுப்புங்கள். துரியோதனன் வந்தால் உள்ளே அனுப்புங்கள். பகலில பெரியவங்கள் பேச்ச கேட்கல, இரவு நேரத்துல இந்த துரியோதனன் கூட்டம் போடுறான். அப்ப கேட்கிறா, தாத்தா, நீங்க இந்த மண்ணுலகத்திலே 850 வருட காலம் வாழ்ந்திருக்கிறீர்கள். மகாபாரதம் சண்டை வந்தால் யாருக்கு வெற்றி? சொல்லுங்கள் தாத்தா, பெரியவர்கள் அல்லவா நீங்கள், சொல்லுங்கள். மகாபாரதத்தினுடைய சண்டை வந்தால் எந்த பக்கம் இறைவன் இருப்பானோ அந்த பக்கம் வெற்றி. எந்த பக்கம் கண்ணன் இருப்பானோ அந்த பக்கம் வெற்றி. கண்டிப்பாக ஐயா. மாயவன் கண்ணபெருமான் அவர்களுக்கு மாமன் தாய் மாமன் அல்லவா? ஆனால் உங்களுக்கு பொன் கொடுத்த முறையிலே மாமன் முறையாக. உனக்கும் மாமன் முறைதான். போய் கூப்பிடு. கண்ணா வாய் சொல்லு. மறுநாள் காலையில் விழுந்த உடனே அந்த மன்னன் புறப்படுகிறார். தோரகா குறியிட்டு புறப்பட்டான் துரியோதனன். எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றான் மாமன்னன்? தங்க நிலத்தே
அஸ்வினாபுரம் விட்டு அப்படி 56 தேசத்துக்கு மன்னன் மாமன்னன் துரியோதனன் புறப்பட்டார். அவன் தோரகாபுரி அடைகிறார். இந்த மகாபாரதத்தில் இது துரியோதனன் வருவது நூலாசிரியருக்கே பிடிக்கலையா? இந்த மகாபாரதம் எழுதும்போது துரியோதனன் எதுக்கு வர்றான்? டேய் துரியோதனா, நீ வருவது நேரத்தை வீணாக்குவதற்காக. ஏன்னா உன் கூட கடவுள் வரமாட்டா. கடவுள் வரமாட்டா. கடவுள் உன்னை யாரு கூட வருவானா? பாண்டவருக்கு சகாயா. அவன் பாண்டவருடைய பக்கம் தான் இருப்பான். நீ என்ன போற? நல்லவங்க பக்கம் தானே ஆண்டவன் இருப்பார் என்று அந்த நூலாசிரியரை அதற்கு குறிப்பிடுகிறார். ஆனால் பாண்டவர்களுடைய மாமனார் மாயவன் கண்ணபெருமான் அந்த பக்கவரான் நிற்பான் என்பது நூலாசிரியர் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் இப்பொழுது தோரகாபுரியிலே முன்னடைந்தால் இந்த அஸ்வினாபுரத்து நாட்டு மன்னன் துரியோதனன். அவன் வரும்போது என்ன நடக்கிறது? என்ன நடக்குது ஐயா? காட்சிகள் அளித்திடுமா, கொடியது அசைந்திடுமா, துவாரகாபுரி சகுனமது சொன்னதுமோ துரியோதனா வராதே 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 துரியோதனா வராதே சகுனங்கள் சொல்லிடுமா சொல்லிடுமா இந்த துரியோதனன் வரும்போது காற்றடிக்கிறது, மணல் வரப்பறது, கோட்டையினுடைய கொடி அப்பா சகனம் வர அவன் வாக்கு படிக்கிறது. ஆமா, சகுனம் கெட்ட சகுனமா இருக்கிறது. துரியோதனா வராதே வராதே என்று சொன்னாலும் துரியோதனன் வந்தான். தோரகாபுரியிலே கண்ணபெருமானுடைய அந்த கோட்டைக்கு அகத்து வருகிறார், உள்ளே வருகிறார். இவனை கண்டவுடனே தச அவதாரம் எடுத்த பகவான் கண்ணபெருமான் துயில் கொண்டார்னா கண்ணபெருமான் உறங்குவது போல நடித்தார். ஏன்னா கடவுள் உறங்குவது கிடையாது, என்றுமே உறங்குவதில்லை. உறங்குவது போல நடித்தார். அவன் துயில் கொள்ளும் அறையிலே 2 அரியாசனங்கள் போட்டிருந்தார்கள். ஒன்று தலைப்பக்கம், இன்னொன்று அவனுடைய கால் பக்கம். 2 அரியாசனங்கள். இந்த அஸ்வினாபுரத்தில் மன்னன் மாமன்னன் துரியோதனன் வந்து வருகிறார். ஓஹோ, மாயவன் கண்ணபெருமான் மாமா உறங்கிக் கொண்டிருக்கிறார். அம்மா சற்று அமர்வோம் என்று அஸ்வினாபுரத்து மன்னன் அமரப் போகிறார். ஆனாலும் மனசிலே ஒரு அகந்தை இல்லை. நான் 58 நாட்டினுடைய சக்கரவர்த்தி மாமன்னன் அல்லவா? நான் மாமன்னன் அல்லவா? நான் அவன் கால் மாற்றிலே அமர்வதா? நடந்துகிடாது.
கண்ணபெருமானுடைய தலைப்பக்கமுடைய அரியாசனத்திலே அமர்ந்தான் அஸ்தினாபுரத்து மன்னன் துரியோதனன். கண்ணபெருமான் நினைக்கிறாண்டே, என் தலைப்பக்கமாட உட்கார உன் தலை எடுத்து வேண்டாம். கொஞ்ச நாள் உன் தலையை நான் எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் இன்று மனசை நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த கண்ணபெருமானுடைய மனம் எப்படி இருக்கிறது? எப்படி என்ன நினைக்கிறார்? இன்னும் அர்ஜுனன் வரவில்லை, இன்னும் அர்ஜுனன் வரவில்லை என்று தான் மனதிலே நினைத்தார். அதோ பாண்டவருடைய மூன்றாவது அர்ஜுனன் ஆழ்வாள் கண்ணபெருமானை காண புறப்பட்டார். எப்படி வருகிறாள்? தோரகபுரி நோக்கி அர்ஜுனனும் புறப்படுவான். மாயவனை காண்பதற்கு வீரமாக மாயவனை காண்பதற்கு இப்பொழுது தர்ம ஆழ்வாருடைய மூன்றாவது சகோதரர் அர்ஜுன ஆழ்வார் அதோ துவாரகாபுரி வந்து அடைந்தார். துவாரகாபுரியிலே என் அப்பனாகிய கசவலாக கிடைத்த பகவான் மாயவன் கண்ணபெருமானுடைய துயில் கொள்ளும் வரைக்குள்ளே நுழைந்தார். அர்ஜுனா ஆழ்வார் அங்க பார்க்கிறார், கண்ணபெருமான் துணை கொண்டிருக்கிறார். மாமாக இருந்தாலும் கடவுள் அல்லவா இந்த அந்த அர்ஜுன ஆழ்வார் கண்ணபெருமானுடைய பாத காமலங்களை தொட்டு வணங்கினார். என்று வணங்கிக் கொண்டு அவனுடைய காலடியிலே ஒரு அரியாசனம் இருந்தது. அந்த அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டார் அர்ஜுன ஆழ்வார். அர்ஜுனன் கொஞ்ச நேரம் கழிந்தது பகவான் கண்களை திறந்தார். கண்களை திறந்து பார்க்கும்போது முதலாக அர்ஜுன ஆழ்வார் கண்டார். அர்ஜுனா, நீ எப்ப வந்த? ஆமா நான் அப்பதே வந்து அங்க எல்லாம் நல்லா இருக்கிறாரா? சௌக்கியமா இருக்கிறார். அப்பொழுது தலைமாட்டில் இருந்தானே அந்த துரியோதனன் எழுந்துச்சார். கண்ணா, நான் தான் முதலிலே வந்தேன். முதல்ல நான் தான் மாமா வந்தேன். முதல்ல வந்து என்ன பேசாம பேசுறீங்க. அவன் இரண்டாவது வந்தான். யாரு? வாருங்கள் மாமன்னன் துரியோதனன். வாருங்கள். நீங்கள் எப்போ வந்தீர்கள்? நீங்கள் மன்னர்களுக்கெல்லாம் அல்லவா? அஷ்டாபுரத்தை ஆளுகின்ற மன்னன் அல்லவா? நீங்க சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேன். வாருங்கள் என்று துரியோதனை புகழ்ந்து பேசினார். கண்ணபெருமான் துரியோதனை புகழ்ந்து பேசினார், சிரித்து பேசினார், மயக்கி பேசினார். துரியோதனன் உள்ள
இந்த அர்ஜுனத்தை பேசுறாரு. மாமா நம்ம கிட்ட பேசுறாரு. அப்போ பரவாயில்லையே. ஆமா, வந்த விஷயத்தை 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்லுங்கள். அப்பொழுது 2 பேரும் ஒரே நேரத்தில் என்ன சொல்கிறார்கள்? மகாபாரதத்திலே சண்டை வந்தால் கடவுளே எங்களோடு வர வேண்டும், கடவுளே எங்களோடு வர வேண்டும். அப்பொழுது கண்ணபெருமான் மாயவன் நேராக அர்ஜுனனிடத்திலே பார்க்கிறார். அர்ஜுனன் என்ன கேட்கிறாள்? இதே கேள்வி என்னோட வர வேண்டும், துரியோதனன் என்னோட வர வேண்டும் என்கிறார். துரியோதனா, நீ வந்ததிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. என்னுடைய உள்ள ஆதரவு உனக்கு நான் தருவேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன சொல்லுங்கள்? என்னுடைய படை வீரர்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன். அப்பொழுது உனக்கு தானே வெற்றி. என்னுடைய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி அந்த கலப்பை எடுத்து தோளில் உடையானால் அவர் 1 லட்சம் பேரை ஒரு நொடியிலே கொள்ளுவார். ஆமா ஆமா. அப்போ உனக்கு தானே வெற்றி வெற்றி வெற்றி. உலகத்தை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற விஸ்வாச்சாரிய சுவாமிகள் இருக்கிறார். உனக்கு தானே வெற்றி. துரியோதனனை நயன் பேசோட மறந்துட்டான். யாதவ தலைவரை உனக்கு தருகிறேன், யாதவ படையை உனக்கு தருகிறேன், உனக்கு தானே வெற்றி, எனக்குத்தான் வெற்றி. துரியோதனா, நான் தர்ம ஆழ்வாரிடத்திலே முன்னாலேயே சொல்லிட்டேன், இந்த சண்டை வந்தா நான் அவன் கூட இருக்கலாமா? ஆனால் ஆயுதம் எடுக்க மாட்டேன், ஆயுதம் எடுக்காமல் இருக்கலாமா? படையினுடைய பலங்களை பார்க்கிறா. அப்ப நமக்கு தான் வெற்றி. ஆமா, இவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன், ஆயுதம் எடுக்க. சரி நீங்க போங்க, இங்க படையில மட்டும் கண்டிப்பா. கண்ணபெருமான் சிரிச்சுக்கிட்டு அர்ஜுன ஆழ்வார்ட்ட கேட்கிறாரு, டேய் அர்ஜுனா, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் வந்து என்ன செய்ய போறேன்? இந்த அர்ஜுனர் வைத்த நம்பிக்கை, இறைவா நீ ஆயுதம் எடுக்காத ஆண்டவரே, நீ எங்கள் பக்கம் இருந்தாலே எங்களுக்கு தான் வெற்றி. ஆமா, சரி 2 பேரும் போய் வாருங்கள் என்று விடை கொடுத்தார் மாயவன் கண்ணபெருமான். அப்பொழுது புறப்படுகிறாள் துரியோதனன். அது எங்கு வருகின்றார்? மன்னனவன் புறப்படுவான், மன்னனவன் புறப்படுவான், அவன் புறப்படுவான், மன்னனவன் புறப்படுவான்,
இந்த துரியோதனே தோரகாபுரி வீட்டுக்கு வந்தா வரும்போது மாமா வீட்டு பார்த்து பலராம சக்கரத்தினுடைய வீட்டு போறேன் மாமா சண்டை வந்தா நீ ஏன் பக்கம் நிக்கணும் துரியோதனா அது எப்படி அங்கு நீ என்னுடைய மகளை அல்லவா திருமணம் முடித்திருக்கிறாய் ஆமா ஆமா பான்மதி அல்லவா நீ திருமணம் முடித்திருக்கிறாய் நான் உன்னுடைய பக்கம் தான் இருப்பேன் ஆனால் துரியோதனா நீ கண்ணனை கிருஷ்ணனை கூப்பிடுறியா மாமா கூப்பிட்டேன் அவர் மட்டும் அங்க தேரோட்ட போறேன் நான் வந்து அவன் படைகள் எல்லாம் எனக்கு ஆரம்பிச்சு நமக்கு தான் வெற்றி மாமா என்ன அவரு சொல்லாத மிந்திட்டான் நீ துரியோதனா அவன் தேர் மகமாடா ஓட்டுவான் என்னெல்லாமோ செய்வான் கண்டிப்பாக ஆமா அவன் முன்னே கூட தேர் மட்டுமா ஓட்டுவான் அவன் அவ்வளவு விளையாடுவான் அவனை கூப்பிடுக்கிறானே இல்ல மாமா நமக்கு தான் வெற்றி என்று நேராக இருந்து வருகிறாள் அஸ்தினாபுரம் வந்து அடைந்தார் துரியோதனா ஆழ்வார் அங்க மகாபலியவர் பீஷ்மாச்சாரி நிற்கிறார் ஏய் துரியோதனா கண்ணனை கூப்பிட்டியா இதே பையன் தாத்தா படையெல்லாம் நமக்கு வருகிறது நமக்கு தான் தாத்தா வெற்றி நமக்கு தான் அந்த பைத்தியார பையல டேய் சோத்தை எடுத்து போட்டு 1000 நாட்கள் வரும் கண்டிப்பாக சாப்பிடுறதுக்கு ஆனா ஒரு கல் எடுத்து போட்டு 1000 நாட்கள் ஓடி எங்க போதே தெரியாது பறந்து விடும் ஏய் துரியோதனா அர்ஜுனன் கடவுள் என்ற கல்லனாலே உன்னை அழித்துக் கொள்ள போகிறார் கடவுளும் கூட பேரை வச்சு அடித்துக் கொள்ள போறான் அவன் கூப்பிட்டுக்கிறாங்கடா இல்லடா நமக்கு தான் வெற்றி அவர்கள் படைகள் எல்லாம் நமக்கு தான் வருகின்றது இந்த ஆனந்தம் கொண்டிருக்கும் போது அங்கு என்ன நடக்கிறது ஐயா இந்த 101 குழந்தைகள் தகப்பனார் திருதராஷ்டிரன் அவன் நினைக்கிறார் மகாபாரதம் சண்டை வந்தானால் இந்த பாண்டவர்கள் கௌரவரை கண்டிப்பாக கொள்ளுவார்கள் நிச்சயமாக அவரால் வெற்றி பெற இயலாது கண்டிப்பாக முடியாது அதனால நாம் இருக்க வேண்டும் என்று திருதராஷ்டிரன் ஒருவர் புகிறார் பொதுவாக கந்த புராணத்திலே ஒரு தூது மகாபாரதத்திலே 3 தூது முத உலக மாமுனிவன் இரண்டாவது சஞ்சை அனுப்புகிறார் திருதராஷ்டிரன் சஞ்சய முனிவரை அனுப்புகிறார் இரண்டாவது தூது மூணாவது தூது கிருஷ்ணன் தூது நாலாவது அங்க கூட சொல்லலாம் ஆனா ரொம்ப பெருசா சொல்லல ஆனா அந்த திருதராஷ்டிரன் யாரை அனுப்பி விடுகிறார் யாரை சஞ்சய முனிவரை அனுப்பி பாண்டவர்களை காட்டுக்கு செல்ல சொல்லி என்று அனுப்புகிறார் அப்ப முறப்பட்டார்கள் எப்படி இந்த விதமாக வருகிறார்கள் பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக அந்த சஞ்சய முனிவன் அங்கிருந்து புறப்பட்டு எப்படி வருகிறார் பாண்டவர்களை நோக்கி புறப்படுகிறார் பாண்டவர்களை நோக்கி வந்தார்
முனிவன் சஞ்சய முனிவன் அங்கு வந்தார். பாண்டவர்களை வந்து அடைந்தார். பாண்டவர்களே, உங்களுடைய பெரியப்பா திருதராஷ்டிரனை அனுப்பியிருக்கிறார். துரியோதனா புத்தி இல்லாமல் சண்டை போடுறா. நீங்கள் புத்தி உள்ளவர்கள், நீங்களாவது பார்த்துருங்கப்பா. பெரியவங்க சொல்றது நீங்களாவது கேளுங்கப்பா. நாடை விட காடை சிறந்தது. ஏன்னா காட்டுல யாரும் செய்யலாம், இறைவனை காணலாம், உங்க காட்டிலே வாழுங்க என்று உங்க பெரியப்பா சொல்லி இந்த தர்ம ஆழ்வாருக்கு சண்டைனா விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லாதவன் பாண்டவருடைய மூத்தவன் தர்ம ஆழ்வான். ஏன்னா அவன் தர்மத்துக்கு எதிராக மாட்டான். ஏன்னா இப்ப பறக்க முடிக்கிறான். ஏன்னா பெரியப்பாவுடைய பேச்சையும் கேட்கணும், தம்பிமார்களுடைய பேச்சையும் கேட்கணும். இப்படி பறக்க முயற்சி இருக்கிறான். அப்பொழுது அந்த இடத்துல தர்மாழ்வானுடைய தம்பி தடிப்பய பீமன் எழுந்தார். பீமன் எழுந்தது மட்டுமா, அவன் எழுந்து எப்படி நிற்கிறார்? எப்படி கரையை தன்னையும் தான் எடுத்தான். இந்த பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் தர்மாழ்வாருடைய இளையவன். அவனுக்கு கண்ணு செவந்துட்டு வந்துட்டது. இந்த பீம ஆழ்வா கை எடுத்து சாமியாரே, எங்க அண்ணனுக்கு எது பேசணும்னு தெரியாது. ஆமா எது முடிவெடுக்கணும் தெரியாது. ஆமா, எங்க அண்ணன் பாவம் ஒன்றுமே தெரியாதவன். என் பெரியப்பா காட்டுக்கு செல்ல சொன்னார். சரி என்று விளையாட்டு கொண்டிருக்கிறான் என் மூச்சவா. நாங்கள் காட்டுக்கு போகிறோம். காட்டில போய் யாரும் செய்ய போகிறோம். எங்க தெரியுமா? அஸ்தினாபுரத்திலே துரியோதனனுடைய தம்பிமார்கள் 100 பேரையும் கொண்டு யாரும் செய்ய போகிறோம். துரியோதனுடைய தம்பி வரை கொல்லுவோம், துஷாதனை கொல்லுவேன், துரியோதனை கொல்லுவேன். அவ்வளவு கொன்று யாரும் செய்ய போறேன் என்று சொல்லுங்கள். ஆமா, என்று தர்மாழ்வானே அமைதியா பேசுறார். பெரியப்பா சொல்லுகிறார்,
அண்ணா என்னை அனுப்புங்கள், அஸ்தினாபுரத்திலே துரியோதனை குறித்து உங்களை நாடாள வைக்கிறேன். என்னுடைய தம்பி அர்ஜுனன் இருக்கிறானே, காண்டீவன் சிவபெருமானுடைய வில்லில் வாங்கிக் கொண்டிருக்கிறானே, அவனை அனுப்புங்கள், ஒரு நிமிஷத்திலே அழைத்து விடுவார். கோபப்படாதப்பா தம்பி பீமா, கோபப்படாத. இந்த சண்டை முடிவை மாத்த இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இந்த பீஸ்ல இருக்காரு பீமன் மண்டே உடப்பான். ஆமா, கதை எடுத்து நம்ம மண்டே உடைச்சிருவான். போனும் வீட்டுக்கு ஓடி வருகிறான். சண்டை முடிவர் எப்பா பெரியப்பா பேச்சா கேட்டா மூத்த கருமாவில பழியாற்றினான். ஒரு இடம் பரவாயில்லாம மண்டே ஆற்றினான். இளைய பையன் தனி பையன் பீமன் இவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? நேராக கதை எடுத்து விரட்டுறான். இருந்தா மண்டை உடப்பா. என்னால முடியலப்பா, என்னால முடியல. இப்படி இருக்கும்போது தர்மாழ்வார் பாண்டவருடைய மூத்தவன், அவன் மனம் தவிக்கிறது. ஏன்னா பெரியப்பா பேச்சு, திருநாசு பேச்சு கேட்கணும், தம்பி மாதிரி பேச்சு கேட்கணுமே என்று மனம் குழம்பி இருக்கும் போது பகவானை கூப்பிடுகிறார். கண்ணா கண்ணா, அபயம் விட்ட உடனே கண்ணன் புறப்படுகிறார். எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார்? துவாரக புரி வாசமே வந்தருள்வார், துவாரக புரி வாசமே, துவாரகை புரி வாசல் வந்தருள்வார், துவாரகை புரி வாசல், துவாரகை புரி வாசல் வந்தருள்வார், துவாரகை புரி வாசல். பாண்டவர் மாமன் மரம், பாண்டவர் மாமன் மரம், பாண்டவரே தாத்தரே துவாரகாபுரி மன்னனே, அதோ தர்ம ஆழ்வார் அழைத்தவுடனே தர்ம ஆழ்வாருக்கு முன்னாலே வந்திருக்கின்றார் மாயவன் பெருமாள். கண்ணா, மாயவனே, நீ எங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாய். நாங்கள் உங்களுக்காக இந்த உலகத்திலே என்ன செய்தாலும் தாங்கும். இந்த ஒரு நமக்கு சண்டை வேண்டாம். அம்மா, நம்ம சண்டை இல்லாம சமாதானமா போயிடலாங்களா? நீ மட்டும் போய் போயிட்டு வரையாப்பா. போனா கடவுள் வந்திருக்கான்னு சொன்னா நானும் தாண்டுவா. எனக்கு மனம் எனக்கு அந்த தர்மாழ்வார் அந்த இடத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறார். அவன் என்ன நினைக்கிறான்? தம்பி மகளே எல்லாம் கொல்லவா, தம்பி மகளே எல்லாம் கொல்லவா, உங்கள் ஆசிரை வைக்கவா, தம்பி மகளே கொல்லவா, தம்பி மகளே கொல்லவா, அரசாட்சி புரியவா, தம்பி மகளே கொல்லவா, அரசாட்சி புரியவா, தம்பி மகளே எல்லாம் கொல்லவா, ஐயா தம்பி மகளே
கண்ணா, தம்பிமார்களெல்லாம் கொண்டு நான் அரசாட்சி அறியவா? வேண்டாம், நமக்கு சண்டை வேண்டாம், சண்டை வேண்டாம் என்று சொன்னவுடனே அந்த இடத்துல தர்ம ஆழ்வாருடைய தம்பி பீஷாழ்வாருக்கு கோபம் வந்து விட்டது. அண்ணா, என்ன பேசுகிறீர்கள்? அந்த பாவியை கொல்ல வேண்டும், துஷாதனை கொண்டு அவனுடைய ரத்தத்தை பாஞ்சாலியினுடைய கூந்தலின் போட்டாலே பாஞ்சாலி கூந்தலை எரிப்பாய். அந்த துரியோதனுடைய சபையிலே அன்னைக்கு யார் இல்லாத நேரத்தில் நம்மெல்லாம் என்ன கைக இருந்தோம். பாஞ்சாலியினுடைய துயில் விழுந்தாரே இந்த பொல்லாத துரியோதனுடைய தம்பி துஷாதனன். அந்த இதுல யாரும் நமக்கு ஆதரவு சொல்ல, இன்னைக்கு அவனுக்கு ஆதரவு காத்து பொறுமையாக அம்மா கண்ணபெருமானிடத்திலே தர்மாழ்வான் நேராக சென்று துரியோதனிடத்திலே நீ ஒரு தூது வைத்துவார்கள், ஒருவேளை கடவுள் வந்திருக்கிறார் என்று நாடு தமிழாலும் தருவார். இவன் வாயில் என்ன வருது தெரியுமா? ஆமா, நாடு தரையில சண்டைன்னு சொல்லிடுமா?